நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸ். அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 how many thousands are there in 1 lakh? 1 lakhல எத்தனை thousands இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 lakh. 1 lakh equal ones, tens, 100, 1000, 10,000 lakhs. Next 1000. 1000 is equal ones, tens, 100, 1000. Next number of thousands. Number of thousands is equal 1 lakh divided by 1000. So 1 lakh divided by 1000. Numerator in denominator உள்ள zeros நான் first cancel பண்ண போறோம். 0 0 cancel. Next 0 0 cancel 0 0. So remaining என்ன இருக்கு 100. So 1 lakhல எத்தனை thousands இருக்கு 100 thousands. Next example 1.2 read and expand the number. First அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர் நம்ம எழுதுறோம். So number. Next expand form. Expand formனா விரிவாக்கம். So first என்ன நம்பர் இருக்கு 5. So 5 into 1. 1க்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 4 டிஜிட் இருக்கு. ஸோ நம்ம 1ஓட 4 0 ஆட் பண்ண போகிறோம். 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரீட். ஸோ ரீட் ஆஸ் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ 50,000. இது எப்படி ரீட் பண்ணணும் 50,000. ஸோ எக்ஸாம்பிள் 1.2லேயே செகண்ட் சப்டிவிஷன் சேம் ரீட் அண்ட் எக்ஸ்பேண்ட் த நம்பர். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்குற நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 676097. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 6. ஸோ 6 இன்ட்டு ரிமைனிங் எத்தனை டிஜிட் இருக்குது 1 2 3 4 5 5 டிஜிட் இருக்குது. ஸோ 1ஓட 5 0 ஆட் பண்ண போகிறோம். 1 1 2 3 4 5 5 zeros. நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 7. ஸோ 7 இன்ட்டு அகெயின் அதே மாதிரி ரிமைனிங் உள்ள டிஜிட் 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 0. ஸோ 1 with 4 0. நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் 6. ஸோ 6 இன்ட்டு 6க்கு அப்புறம் உள்ள டிஜிட் வந்து 3 டிஜிட். ஸோ 1 நெக்ஸ்ட் ப்ளஸ் 0 0 இன்ட்டு 0க்கு அப்புறம் உள்ளது 2 டிஜிட். ஸோ 1 இன்ட்டு 2 0 ப்ளஸ் 9 இன்ட்டு 10. ஸோ ப்ளஸ் லாஸ்ட்டாக உள்ள நம்பர் 7. 7 இன்ட்டு 7க்கு அப்புறம் எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ 7ஓட நம்ம 1 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ்பேண்ட் ஃபார்மை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு நம்பர்ஸும் டிசைடிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 5 zeros இருக்குது. நெக்ஸ்ட் உள்ளதில் பாருங்கள் 4 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 0. நெக்ஸ்ட் 2 1. லாஸ்ட் உள்ள நம்பரோட நம்ம 1 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீடர்ஸ். இது எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 lakhs. ஸோ 6,76,000 97. ஸோ நம்பர் சிஸ்டம்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஸோ இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் அண்ட் இந்தியன் நம்பர் சிஸ்டமில் எப்படி நம்ம நம்பர்ஸ் எழுதுவோம் அப்படின்னா இந்தியன் நம்பர் சிஸ்டமில் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 lakhs, 10 lakh, crore, 10 crore இந்த ஆர்டரில் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 10,000க்கு அப்புறம் 100,000, 100,000, மில்லியன், 10 million, 100 million. இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம்லையும் இந்தியன் நம்பர் சிஸ்டம்லையும் 10,000 வரைக்கும் வேல்யூஸ்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். 10,000க்கு அப்புறம் இந்தியன் சிஸ்டமில் லேக் போடுவோம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 100,000 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இந்தியன் நம்பர் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் கமாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 765329 018. ஸோ இதில் இந்தியன் நம்பர் சிஸ்டமில்
இந்தியன் சிஸ்டமில் எப்படி கமாஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட், நெக்ஸ்ட்டு 2 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட், இப்படி கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 7653290118 3 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட். இதே நம்பர்ஸை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி நம்ம கமாஸ் போடுவோம் அப்படின்னா அதே நம்பர் 7653290118. இதில் எப்படி கமாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டமில் 3 2 2 அந்த ஆர்டரில் எடுத்தோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 3 டிஜிட் 3 டிஜிட் 3 டிஜிட் 3 டிஜிட்டாக எடுத்து நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். Example 1.3 The distance between the sun and the earth. Read and write the number in the Indian and the international by using commas. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்தியன் சிஸ்டமுக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியன் நம்பர் சிஸ்டம். இந்தியன் நம்பர் சிஸ்டம். இந்தியன் நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் நம்பர் சிஸ்டமில் கமாஸ் போட போகிறோம். ஸோ இந்தியன் சிஸ்டமில் எப்படி கமாஸ் போடலாம்? ரிவர்ஸ்லேருந்து 3 டிஜிட் 2 டிஜிட் 2 digit. Next read. So read as ones, tens, 100, 1000, 10,000. இது இந்தியன் சிஸ்டம். ஸோ 10,000 அப்புறம் lakh, 10 lakh, crore. ஸோ 9 crore 29 lakh. So distance between the sun and earth is 9 crore 29 lakh. Next international system. So international systemல அந்த நம்பர்ஸ் நம்ம எழுதுறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கமாஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து 3 டிஜிட் 3 டிஜிட், ரிமைனிங் உள்ள 2 டிஜிட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ 10,000க்கு அப்புறம் 100,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். ஸோ எப்படி ரீட் பண்ணணும்? 92,900,000, 92 million 900,000. Therefore, the distance between the sun and earth is 92 million 900,000. Exercise 1.1. Third question. Complete the given order. ஸோ 10 crore 10 lakh கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள ஃபில்லப்லாம் நம்ம தான் ஃபில் பண்ண போகிறோம். இந்த 10 crore இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்ம ரிவர்ஸில் எழுதலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. Next question number 4. How many 10,000 are there in the smallest 6 digit number? ஸோ smallest 6 digit நம்பரில் எத்தனை 10,000 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது smallest 6 digit நம்பர். smallest 6 digit நம்பர்னாலே இப்போ பிக்கஸ்ட் 6 digit நம்பர்னா பிக்கஸ்ட் நம்பர்னாலே அது 999 இப்படி தான் இருக்கும். ஸோ 6 digitனா நம்ம 6 9s போட்டுக்கலாம். ஸ்மாலஸ்ட்னா 1 2 3 4 5 5 0 போட்டு லாஸ்ட் நம்பர் 1. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு 10,000 10,000 ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு
நம்பர் ஆஃப் 10,000. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் 10,000 இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் டிவைடட் பை 10,000. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் உள்ள ஜீரோஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 10. Question number 5. Using the digit 52073 form the largest 5 digit number and the smallest 5 digit number. நம்ம ஒன்லி இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை டிசெண்டிங் ஆர்டரை எழுதிக்கலாம். டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். 7 5 3 2 0. இந்த ஆர்டர் எழுதிட்டாலே நம்ம ஈஸியாக லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் 5 digit நம்பர். நம்ம டிசெண்டிங் ஆர்டர் எழுதின நம்பர் அப்படியே எழுதிடலாம். 7 5 3 2 0. இதுதான் இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிற லார்ஜஸ்ட் 5 digit நம்பர். நெக்ஸ்ட் நமக்கு வேணுங்கிறது ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். லார்ஜஸ்ட் 5 digit நம்பர்னா கொடுத்துருக்க நம்பர் நம்ம டிசெண்டிங் ஆர்டர் எழுதி அப்படி எழுதிட்டோம். ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர்னா அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பரை நம்ம எழுதுனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0 2 3 5 7 அப்படி ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஸோ இந்த நம்பரில் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன இருக்குது? 0. 0க்கு வேல்யூ இல்லை. இதே இது இந்த 0 2க்கு அப்புறம் 2 0 3 5 7 வந்தால் நமக்கு 5 digit 1 2 3 4 5 digit இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 0 இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 digit தான் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? 5 digit வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2வையும் இந்த 0வும் சேஞ்ச் பண்ணுறோம். பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் 20357. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. Observe the commas and write down the place value of 7. Subdivision number 1. Place value of 7. 7ஓட place value கேட்குறாங்க. இந்த சம்மில் 7 எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கம்மாவை பார்த்தா இது என்ன நமக்கு என்ன சிஸ்டம் மாதிரி இருக்குது? 3 digit 2 digit 2 digit. ஸோ இது வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு place value of 7 is equal 7 into 7க்கு அப்புறம் உள்ள ரிமைனிங் டிஜிட்டை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்குது. ஸோ 1ஓட 6 zeros நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் place value of 7 is. ஸோ இப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை சொல்ல போகிறோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. So 70 lakhs. Place value of 7 is 17 lakhs. Next subdivision number 2. So இந்த நம்பரில் 7 எந்த பிளேஸில் இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ 7க்கு அப்புறம் ஃபஸ்ட் இதில் உள்ள கம்மாஸ் அப்சர்வ் பண்ணால் நமக்கு இது என்ன சிஸ்டம் மாதிரி இருக்குது? 3 digit 3 digit 3 digit 3 டிஜிட்டாக நம்ம கமாஸ் போட்டால் அது என்ன சிஸ்டம்? இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஸோ place value of 7 is equal 7 into again அதே மாதிரி ரிமைனிங் டிஜிட் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்குது. ஸோ 7க்கு அப்புறம் 7 into 1 with 6 zeros. ஸோ அகெயின் அதே மாதிரி நம்ம வேல்யூஸ் எழுதுகிறோம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் எப்படி கமாஸ் போடுவோம்? 3 digit 3 digit. Therefore place value of 7 is ones, tens, 100, 1000, 10,000. இது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஸோ 10,000க்கு அப்புறம் என்ன வரும்? 100,000 மில்லியன். place value of 7 is 7 million. Question number 8. Write the largest 6 digit number and put commas in the Indian and the international system. So largest 6 digit number எழுதிட்டு அதில் இந்தியன் சிஸ்டமில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கமாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ
ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லார்ஜஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். ஏற்கனவே நான் ஒரு சம்மில் சொல்லியிருந்தேன், லார்ஜஸ்ட் நம்பர்னாலே நமக்கு எப்படி எழுதுவோம்னா 9 மட்டும் தான் வரும். ஸோ 6 டிஜிட்னா 6 9s போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 இதுதான் லார்ஜஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன ஆர்டரில் எழுத போகிறோம்னா இந்தியன் சிஸ்டமில் எழுத போகிறோம். ஸோ இந்தியன் சிஸ்டமில் கமாஸ் போட போகிறோம். ஃபஸ்ட் அந்த வேல்யூ எழுதிக்கலாம். கமாஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா 3 டிஜிட் 2 டிஜிட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம கமாஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அந்த வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கமாஸ் எப்படி போடுவோம்னா ரிவர்ஸ்லேருந்து 3 டிஜிட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்தோம். அதில் கமாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 8 வரை பார்த்துட்டோம். இப்போ கொஷின் நம்பர் 9. ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் தி இந்தியன் சிஸ்டம். சப்டிவிஷன் நம்பர் 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் இல்லை நியூமரல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த நம்பர் நேம்ஸ். நம்ம நம்பர் நேம்ஸ் எழுத போகிறோம், அதாவது வேர்ட்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்தியன் சிஸ்டமில் சொல்லலாமா, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஸோ எப்படி சொல்லலாம் சேர்த்து, 75 lakh 32,105. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் எழுதிடலாம். 75 lakhs 75 lakh 32,000 105 105 இதான் நம்பர் நேம்ஸ். சப்டிவிஷன் நம்பர் 2. ஸோ இது அதே மாதிரி இந்தியன் சிஸ்டமில் சொல்லலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakh, crore. ஸோ எப்படி சேர்த்து சொல்லலாம், 9 crore 75 lakh 75 lakhs 63,000 453. Question number 10. Write the number names in words using the international system. So நமக்கு 9th கொஷினில் கொடுத்தது இந்தியன் சிஸ்டம் கொடுத்து நம்பர் நேம்ஸ் கேட்டாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் கொடுத்து நம்பர் நேம்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 10,000க்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், 100,000. ஸோ 345,678. 345,678. சப்டிவிஷன் நம்பர் 2. ஸோ இதுவும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். ஸோ நம்ம எப்படி வேர்ட்ஸில் எழுதலாம், 8 million 343,710. சப்டிவிஷன் நம்பர் 3. ஸோ இதே அதே மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 million, 100 million. ஸோ எப்படி நம்ம வேர்ட்ஸ் எழுதலாம், 103,456,789. ஸோ வேர்ட்ஸில் எழுதிடலாம். 103
இந்த 3 டிஜிட்டுமே மில்லியன் தான். ஸோ 103,456,000. ஸோ நெக்ஸ்ட்டு மில்லியனுக்கு அப்புறம் இந்த 3 டேர்மே 1000 தான். 66,700 789. That's all. Question number 9 and 10ல நியூமரல்ஸ் கொடுத்து வேர்ட்ஸ் நம்பர் நேம்ஸ் கேட்டாங்க. இங்கே நம்பர் நேம் கொடுத்து நியூமரல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் நம்பர் 1 2,30,30,51,980. ஸோ இது நம்ம என்ன செய்ய போகிறோம், நியூமரல்ஸில் எழுத போகிறோம். ஸோ 2 crore 30 lakhs. ஸோ 30 lakhs 51,980. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரோர் லேக் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நமக்கு இது என்ன சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டமில் கம்மாஸ் எப்படி போடுவோம், 3 digit 2 digit 2 digit. சப்டிவிஷன் நம்பர் 2 66,345,027. ஸோ இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மில்லியன் வந்தாலே அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இதை நம்ம நியூமரல்ஸில் எழுத போகிறோம். 66 million. ஸோ 66 million 345,027. ஸோ 27 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 100 பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். 27. ஸோ 27. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கம்மாஸ் போட போகிறோம். 3 digit 3 digit. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 3 789,213,456. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மில்லியன் இருக்குது. ஸோ இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். 789 million. ஸோ 789,213,456. ஸோ 456. நெக்ஸ்ட் நம்ம கமாஸ் போட போகிறோம். 3 digit 3 digit. Next question number 12. Tamil Nadu has about 26,345 square kilometer of forest land. Write the number mentioned in the statement in the Indian system. ஸோ தமிழ்நாடோட அந்த லென்த் ஆஃப் த ஃபாரஸ்ட் லேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை நம்பர்ஸில் எழுத போகிறோம். எந்த மெத்தட்னா இந்தியன் சிஸ்டமில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் length of the forest land. ஸோ அந்த ஃபாரஸ்ட் லேண்டோட லென்த் எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 26,345 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டமில் கமாஸ் போட போகிறோம். ஸோ ரிவர்ஸ்லேருந்து 3 digit 2 digit. Question number 13. The number of employees in Indian Railways is about 10 lakh. Write this in the international system of numeration. என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் ரயில்வேல உள்ள எம்ப்ளாயீஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 10 lakh. இது என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுத போகிறோம். அதுவும் நியூமரல்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 10 lakh. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நியூமரேஷனில் எழுத போகிறோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs எழுதியாச்சா. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுத போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்ன செய்ய போகிறோம், கமாஸ் போட போகிறோம். ரிவர்ஸ்லேருந்து 3 digit 2 digit. ஸோ சொல்லி பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். ஏன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ மில்லியன். அப்போ என்ன வருது நமக்கு, 1 million. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் என்ன ஆன்சர் வருது, 1 million. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற 3 சைன்ஸ் வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். இந்த 3 சைன்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 7 6 5
13762. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த பிளேஸ் பாருங்கள், ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். 1 1. நெக்ஸ்ட்டு 3 3 சேம் வேல்யூ. 7 7 6, இங்கேயும் 6 தான். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்குது. ரெண்டில் எது கிரேட்டர் வேல்யூ? 5. ஸோ 5 பெரிய நம்பர்னா இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டராக இருக்கும்? இந்த வேல்யூ தான் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன நம்பர் போடுவோம்? என்ன சைன் போடுவோம்? இந்த சைன். ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4 6 2 3 2 7 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதை எப்படி கம்பேர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டிஜிட்டை கவுண்ட் பண்ணணும். எந்த சம்முமே ஃபஸ்ட்டு டிஜிட் கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4. இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 4. இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 3. ஸோ ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். எந்த பிளேஸ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தேவையில்ல. நம்ம டிஜிட் கவுண்ட் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும், இது 4 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 7 6 3 6 7 6 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்கள், ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 4 தான். இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 4 தான். பாருங்கள், எல்லா வேல்யூமே எல்லா பிளேஸ் வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன சைன் யூஸ் பண்ணுவீங்க? ஈக்குவல் சைன். நெக்ஸ்ட்டு 7 3 8 1 7 6 8 1. ஸோ இந்த ரெண்டு நம்பர் பாருங்கள், இந்த ரெண்டு இங்கே பிளேஸ் வேல்யூ வந்து 7, இங்கே 7 தான். இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்பரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரெண்டு பிளேஸ் வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 3, இங்கே 6. ரெண்டில் எது கிரேட்டர் வேல்யூ? இந்த வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் இந்த வேல்யூவோட கிரேட்டராக இருக்க போகுது. ஓகேவா? இதுதான் கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4. கம்பேர் திஸ் டூ வேல்யூஸ் யூஸிங் த பிளேஸ் வேல்யூ சார்ட். நம்ம ஈஸியாக இதை கம்பேர் பண்ணி சொல்லலாம், இது கிரேட்டஸ்ட் வேல்யூ, இது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க? யூஸிங் பிளேஸ் வேல்யூ சார்ட். கண்டிப்பாக நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டு வச்சுருக்கேன். கொடுத்துருக்க ஃபஸ்ட் நம்பரை நீங்கள் என்ன செய்யுங்க? ரிவர்ஸில் எழுதுங்க. அதாவது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் நம்பர் 6. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 6 போடலாம். டென்ஸ் பிளேஸில் 4. ஸோ இதே மாதிரி ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 7 3 8 2 9 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர், இதுவும் அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ரிவர்ஸில் நம்ம இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். 8 4 7 3 8 2 9 5. ஸோ பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோர் பிளேஸில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு வேல்யூமே சேம் வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 lakh பிளேஸில் ரெண்டுமே 9 தான். லேக்ஸ் பிளேஸ்லேயும் ரெண்டுமே 2 தான். அதே மாதிரி 10,000 1000 100 டென்ஸ், இந்த 4 பிளேஸ்லேயுமே வேல்யூஸ்லாம் பாருங்கள். எல்லா பிளேஸ்லையும் இது வரைக்கும் ஓகே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் பாருங்கள், இங்கே வேல்யூ 6 இருக்குது, இங்கே வேல்யூ 8 இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? 8. அப்போ எது டோட்டலாக கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும்? இந்த செகண்ட் நம்பர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ கம்பேர் பண்ணிடலாமா? 5 9 2 8 3 7 4 6 less than 5 9 2 8 3 7 4 8. பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணலாம். பிளேஸ் வேல்யூ சார்ட் இல்லாமல் நம்ம நார்மலாக பார்த்தா கூட நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணி போட்டுடலாம். பட் கொஷினில் பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல். Comparison of numbers உள்ள exercise sums. Exercise 1.2. First question, fill in the blanks with greater than or less than or equal. So question number 1. இந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஜிட் கவுண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து 5 டிஜிட் இருக்குது, இது 5 டிஜிட் தான். ஸோ ரெண்டு டிஜிட்டுமே ஈக்குவல் தான். நம்பர் ஆஃப் டிஜிட் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ பிளேஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 4 8 8 7 இங்கே 9. ஸோ ரெண்டில் எது கிரேட்டர் வேல்யூ? 9. ஸோ அப்போ எந்த வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும்? இந்த வேல்யூ தான். ஸோ இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? இந்த சிம்பிள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட் கவுண்ட் பண்ண போகிறோம். 2 4 இங்கே மொத்தம் 7 டிஜிட் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி 7 டிஜிட் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் டிஜிட் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிளேஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒரே சேம் வேல்யூவாக தான் இருக்குது. ஆனால் இந்த பிளேஸில் பாருங்கள், இங்கே வேல்யூ 8ஆக இருக்குது, இந்த பிளேஸில் வேல்யூ 6ஆக இருக்குது. ஸோ ரெண்டில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ?
இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்பர் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிஜிட் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 6, இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் 6. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூலாம் பாருங்கள், இங்கே எல்லா பிளேஸ் வேல்யூ சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம்? ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே என்னது? ஈக்குவல். கொஷின் நம்பர் 3 ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட், விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட். இந்த மூணில் எது லார்ஜஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் டிஜிட் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பரில் கவுண்ட் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 10. ஸோ அதே மாதிரி செகண்ட் நம்பரில் கம்பேர் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 9. ஸோ அதே மாதிரி தேர்ட் நம்பரில் கம்பேர் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் 8. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், எது லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும், எது நம்பர் ஆஃப் டிஜிட் அதிகமாக இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். இருக்கிறதுல எது நம்பர் ஆஃப் டிஜிட் கம்மியாக இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் எது? 10 டிஜிட் உள்ள இந்த நம்பர் தான். ஸோ அதை எழுதிக்கலாமா? 1386787215. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் டிஜிட் கம்மியாக உள்ள இந்த நம்பர் தான். 8672056 ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். கொஷின் நம்பர் 4 அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளே நம்பர் ஆஃப் டிஜிட்டை கவுண்ட் பண்ணி என்ன செய்யலாம்? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட் கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்பரில் நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 6, செகண்ட் நம்பரில் 5, தேர்ட் நம்பரில் 5, ஃபோர்த் நம்பரில் 4 டிஜிட் தான் இருக்குது, ஃபிஃப்த் நம்பரில் 5. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், இந்த 5 வேல்யூஸில் எந்த வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூ? 6 டிஜிட் உள்ள இந்த வேல்யூ தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் அது எழுதிடலாமா? ஓகே, கிரேட்டர் தென். நெக்ஸ்ட்டு செகண்ட் எந்த வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குது? ஸோ செகண்ட் பாருங்கள், இங்கேயும் பிளேஸ் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் டிஜிட் 5 தான் இருக்குது, இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். ஸோ இப்போ இந்த 3 நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 நம்பரில் இந்த ஃபஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு 1 ஆயிடுச்சு, ஆனால் இங்கே 2 டிஜிட்லேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கம்பேர் பண்ண வேண்டியது. இதில் செகண்ட் டிஜிட் பாருங்கள், இங்கே 1, இங்கே 5. ஸோ அப்போ எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? இந்த வேல்யூ தான். ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 25840. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்கே 1, இங்கே 2. ஸோ எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? இந்த வேல்யூ தான். 21354. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ 10835. கிரேட்டர் தென். ஸோ லாஸ்ட்டாக உள்ள இந்த 4 டிஜிட் தான் லாஸ்ட் நம்பர். 6348. ஸோ இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் வந்து நீங்கள் எழுதும் போது பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் மார்க் பண்ண வேண்டாம். சப்போஸ் கொஸ்டினில் பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் மார்க் பண்ண சொன்னால் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். கொஸ்டின் நம்பர் 5. ரைட் எனி 8 டிஜிட் நம்பர் வித் 6 is 10 lakh place and 9 is 10,000 place. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டுக்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த 8 டிஜிட் நம்பர் வேணாலும் எழுதுங்க, ஆனால் அதில் 6 வந்து 10 lakh பிளேஸில் தான் இருக்கணும், 9 வந்து 10,000 பிளேஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ சார்ட் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? 6 is 10 lakh place. ஸோ ஃபஸ்ட் என்ன செஞ்சிடலாம்? 6 10 lakh பிளேஸில் போட்டுடலாமா? ஸோ 10 lakhs எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் 6 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 9 is 10,000 பிளேஸ். ஸோ 9 என்ன செய்ய போகிறோம்? நம்ம 10,000 பிளேஸில் போட்டு வச்சிடலாம். ஸோ 10,000 பிளேஸில் 9 போட்டாச்சு. ஸோ 8 டிஜிட் சொன்னாங்க, நம்ம 2 டிஜிட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இன்னும் ரிமைனிங் உள்ள 6 டிஜிட் வந்து எந்த நம்பர் வேணாலும் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன போடலாம்? 7 2 8 1 4 3. ஸோ ரிமைனிங் டிஜிட் எந்த டிஜிட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். therefore இந்த 8 digit number is 76298143.
Question number 6. Rajan is writes a 3-digit number using the digit 4, 7 and 9. What are the possible numbers that he can write? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ராஜன் வந்து 3-digit நம்பர் எழுதுறான். எந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணினா 4, 7, 9 இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி எத்தனை 3-digit நம்பர் எழுத முடியும்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மெத்தடில் எழுதுறான்னு பார்க்கலாம். 4, 7, 9 4, 7, 9 இது ஒரு நம்பர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 7ஐயும் 4ஐயும் பிளேஸ் மாற்றி போடலாமா? 7, 4, 9 இது ஒன்று எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? 9, 4, 7 9, 7, 4 4, 9, 7 வேறு என்ன மெத்தட்னு ஒரு மெத்தட் மொத்தம் 6 பாசிபிள் நம்பர்ஸ் தான் எழுத முடியும். ஸோ இன்னொன்று என்ன எழுதலாம்? 4 ஃபஸ்ட் பிளேஸில் 2 டைம்ஸ் வந்துருச்சு, 7 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ என்ன எழுதலாம்? 7, 9, 4 ஒன்லி இந்த 6 பாசிபிள் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ராஜன் கேன் ரைட் 6 பாசிபிள் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், இந்த 6 நம்பர்ஸ் தான் எழுத முடியும், வேறு நம்பர்ஸ் எழுத முடியாது. Question number 7. The password to access my ATM card includes the digit 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. ஸோ இந்த 4 நம்பர்ஸ் என்ன செய்ய போகிறோம், நம்ம இதில் ஸ்மாலஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட்னா என்ன, எப்படி எழுதலாம்? கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்ன ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 4-digit ஈவன் நம்பர். ஸோ நம்ம இந்த நம்பரை நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதுனா அதுவே ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பராக ஆயிரும். 4, 6, 8, 9. ஸோ இந்த நம்பரை நம்ம ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பரில் நம்ம எழுதிட்டோம் அசெண்டிங் ஆர்டரில். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 4-digit ஈவன் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், லாஸ்ட் என்ன நம்பரில் முடியுது? 9. ஸோ 9 வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? 9ங்கிறது ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இல்லை. ஸோ திஸ் இஸ் ராங், இது இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 4, 6 இந்த 2 நம்பரை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பிளேஸ் மாற்றிக்கலாம். 9, 8. இப்போ பாருங்கள், லாஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 8. ஸோ 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஏன் இதே நம்பரை நம்ம 4, 6 எங்கே போடக்கூடாதா, 9 எங்கே போடக்கூடாதா கொஷின் கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனால் 9 இங்கே போட்டு 6 இங்கே போட்டால் என்னவாயிரும்? 4986 ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆயிரும். ஸ்மாலஸ்ட் 4-digit ஈவன் நம்பர் எழுதணும்னா அது இந்த நம்பர் தான். ஸோ பாஸ்வேர்ட் ஆஃப் 4-digit even number is 4698. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2ல் உள்ள 7th சம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 8. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 digits. The first 3 digits are 6, 3 and 1. Make the largest and the smallest postal index number by using the digit 0, 3 and 6 only once. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் என்ன? பின் நம்பர். அது வந்து 6 digit தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 digit வந்து 6, 3, 1 தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் ரிமைனிங் உள்ள மொத்தம் 6 digit இருக்கும். ஃபஸ்ட்டு 3 digit வந்து இந்த நம்பர்ஸ் தான் இருக்கணும். ரிமைனிங் உள்ள 3 digit வந்து இந்த நம்பர் தான் இருக்கணும். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லார்ஜஸ்ட் பின் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் பின் நம்பரில் ஃபஸ்ட்டு 3 digit என்னவாக இருக்கணும்? 6, 3, 1 தான் இருக்கணும். எழுதிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு. 6, 3, 1. நெக்ஸ்ட்டு இந்த 3 digit தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லார்ஜஸ்ட்னு என்ன பண்ணுவோம்? என்ன ஆர்டர் எழுத போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம், அதாவது பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 3, அப்புறம் 0. ஸோ 6, 3, 0 இதுதான் இந்த நம்பரை வச்சு நம்ம உருவாக்குற லார்ஜஸ்ட் பின் நம்பர். வேறு எந்த பின் நம்பர் இதை விட லார்ஜஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பின் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் பின் நம்பர்லேயும் அதே ரூல் தான். ஃபஸ்ட்டு உள்ள 3 digit இந்த நம்பராக தான் இருக்கணும். 6, 3, 1.
நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் பின் நம்பர்னா இது நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம இந்த என்ன ஆர்டரில் எழுத போகிறோன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா என்ன நம்பர் வரும், ஃபஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 6. இதுதான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் பின் நம்பர். Question number 9. The height in meters of the mountain in Tamil Nadu as follows. தமிழ்நாட்டில் உள்ள அந்த மவுண்டெயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மவுண்டெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, தொட்டபெட்டா, மகேந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளையங்கிரி. அதோட ஹைட்லாம் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் லிஸ்டட் அபோவ். இந்த மவுண்டெயினில் எந்த மவுண்டெயின் அதிகமான ஹைட் இருக்குன்னு கேட்குறாங்க, ஹையஸ்ட் மவுண்டெயின் கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இதில் எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது, இந்த ரெண்டும் மேக்ஸிமம் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. 2695, இது 2637. ஸோ இந்த ரெண்டு எது ஹையஸ்ட், இதுதான் ஹையஸ்ட். ஸோ அந்த ஹையஸ்ட் மவுண்டெயின் நேம் என்ன, ஆனைமுடி. therefore the highest mountain is ஆனைமுடி. Subdivision number 2. Order of the mountain from the highest to lowest. ஸோ ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன, டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே லோயர் கிளாஸில் டிசெண்டிங் ஆர்டர் எழுதி படிச்சிருப்பீங்க. கொடுத்துருக்குது அந்த ஹைட், அந்த மீட்டர்ஸை என்ன செய்ய போகிறோம், டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன, ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஸோ இருக்கிற எது ஹைட்டாக இருக்குது, ஆனைமுடி, நெக்ஸ்ட்டு தொட்டபெட்டா, நெக்ஸ்ட்டு வெள்ளையங்கிரி, மகேந்திரகிரி. ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஹைட்டை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஹைட்டுக்குரிய அந்த மவுண்டெயின் நேம்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். Subdivision number 3. What is the difference between the height of the mountain ஆனைமுடி and மகேந்திரகிரி. ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்குள்ள அந்த ஹைட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம், நீங்கள் பாருங்கள், ஆனைமுடி ஹைட் அதிகமாக இருக்கா, மகேந்திரகிரி ஹைட் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதோட ஹைட் அதிகமாக இருக்குது, ஆனைமுடியோட ஹைட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கலாமா, ஹைட் ஆஃப் த ஆனைமுடி, ஆனைமுடியோட ஹைட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த மகேந்திரகிரி. ஸோ ரெண்டு என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஸில் என்ன செய்யணும், நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். 5லேருந்து 7 என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியும். ஸோ பாரோ பண்ண என்ன ஒரு 15, இங்கே 8, இங்கே ஒன்று வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ 5, இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 15லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் 8, 8லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 4. ஸோ இங்கே 5 தான் இருக்கும். 5லேருந்து 6 செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணால் 15, 15லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் 9. ஸோ இங்கே என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். 1லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 0. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு, 948 மீட்டர். Subdivision 3. What is the difference between the height of the mountain ஆனைமுடி and மகேந்திரகிரி. அதாவது ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்குள்ள அந்த ஹைட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனைமுடிக்குள்ள ஹைட் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி. ஸோ ஹைட் ஆஃப் த ஆனைமுடி இஸ் ஈக்குவல், ஆனைமுடியோட ஹைட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த மகேந்திரகிரி, மகேந்திரகிரிக்குள்ள ஹைட் எழுதியிருக்கும். டிஃப்ரென்ஸில் என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 5லேருந்து 7 என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணால் இங்கே 8 ஆயிரும், இங்கே 15. 15லேருந்து 7 செப்பரேட் பண்ணுங்கள் 8. ஸோ 8லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 4. இங்கே 6லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் 0. 2லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 1. therefore the difference is 1048 மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ the rule of order of operation is called as BIDMAS. BIDMASனா என்னன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் BIDMAS. BIDMASோட எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம். B for bracket, I for indices, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. ஸோ B for bracket, இது bracket உள்ளதான். இண்டிசஸ்னால் நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. டிவிஷன், இந்த ரெண்டு சிம்பிள் எந்த சிம்பிள் வேணாலும் மென்ஷன் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேல்யூவை நம்ம ஆப்ரேஷனை சால்வ் பண்ணாலும் இந்த ரூல் ஆர்டரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், செப்பரேட், அதாவது சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு இண்டிசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். எக்ஸசைஸ் 1.3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. If Arulmozhi saves rupees 12 per day, then she saves rupees dash in 30 days.
ஸோ 1 டேக்கு 12 ருபீஸ் சேவ் பண்ணானா 30 டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 12 into 30. ஸோ 3 2s are 6, 1 3s are 3. ஸோ இது ஒரு 0. அப்போ எவ்வளோ ருபீஸ் 30 டேஸ்க்கு சேவ் பண்ணுறா, 360 rupees. Question number 2. If a person A earns rupees 1800 in 12 days, then he earned rupees dash in a day. ஸோ 12 டேஸ்க்கு 1800னா 1 டேக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 1 டேக்கு 12 ருபீஸ்னா 30 டேஸ்க்கு எவ்வளோனா மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 12 டேஸு கொடுத்து 1 டே கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். 1800 divided by 12. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேபிளால் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 6 2s are 12, 9 2s are 18, ரிமைனிங் உள்ள 2 0. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 3 3s are 9, ரிமைனிங் உள்ள 2 0. 1 2s are 2, 15 2s are 30, இந்த ஒரு 0. ஸோ அப்போ எவ்வளவு, ஒன் டேக்கு rupees 150. Question number 3. 45 divide 7 plus 8 minus 2. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் உள்ள சால்வ் பண்ணிக்கலாம். 45 divide 7 plus 8 15 minus 2 is equal. ஸோ 45 15 நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். 45 15 டிவைட் பண்ணால் 3, 3 minus 2 is equal 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1. நெக்ஸ்ட்டு நம்பர் 2. say true or false. 3 plus 9 into 8 is equal 96. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆட் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. ஸோ நம்ம எது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ 3 plus 9 8s are 72. ஸோ 72 plus 3 75. 75 வந்தால் இது நம்ம ட்ரூ சொல்லலாம். ஸோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 96. ஸோ இது என்னது நமக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 7 into 20 into minus 4 is equal 136. இது கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை இருக்குது, சப் இருக்குது. ஸோ நம்ம எது ஃபஸ்ட்டு பண்ணுவோம், மல்டிப்ளை. 7ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 140 minus 4. 140 minus 4 136. ஸோ இதில் நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு 40 plus 56 minus 6 divide 2. ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். 40 plus 56லேருந்து 6ஐ செப்பரேட் பண்ணால் 50 divide 2 is equal 40 plus 50 2ஆல் டிவைட் பண்ணால் 25. ஸோ 40 plus 25 65 தான் ஆன்சர் வரணும். நமக்கு என்ன வந்திருக்கு, 45. therefore it is false. Question number 3. The number of people who visited the public library for the past 5 months were 1200, 2000, 2450, 3060 and 3200. How many people visited the library in the last 5 months? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு மந்த்லையும் அந்த லைப்ரரி விசிட் பண்ணவங்களோட டோட்டல் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் 5 மந்த்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 மந்த்துக்கும் விசிட் பண்ணவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பீப்புள் விசிட்டட் த லைப்ரரி ஃபார் பாஸ்ட் 5 மந்த். 1200 2000 plus 2450 plus 3060 plus 3200. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டு ஆட் பண்ணலாமா. 1200 2000 2450 3060 3200. 0 5 plus 6 11 1 balance 1 1 plus 2 3 3 plus 4 7 7 plus 2 9 3 plus 3 6 6 plus 2 8 8 plus 2 10 10 plus 1 11. So 11,910. Therefore total people visited is equal 11,910. Question number 4. Charan had a bank savings of rupees 7,50,250. He withdrew rupees 5,34,500 for educational purpose. Find the balance amount in his account. So first என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சேரனோட அக்கௌண்ட்டில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 7,50,250. எவ்வளோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறான் அப்படின்னா 5,34,500.
என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட், அவனோட அக்கௌண்ட்டில் இருந்த டோட்டல் அமௌண்ட் 7,50,250. நெக்ஸ்ட்டு வித்ட்ரா அமௌண்ட், அவன் எவ்வளோ வித்ட்ரா பண்ணிட்டான்? ₹5,34,500. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ பேலன்ஸில் என்ன செய்வோம்? நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0, 5 minus 0, 5. ஸோ 12லேருந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணால் 12, 12 minus 5, 7. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 9, 9 minus 4, 5, 4, 4 plus 3, 1, 7 plus 5, 2. ஸோ அவனோட பேலன்ஸ் அமௌண்ட் என்னவா இருக்கும்? 2,15,750. Question number 5. In a cycle factory, 1,560 bicycles were manufactured every day. Find the number of bicycles manufactured in 25 days. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் 1 டேக்கு எவ்வளோ சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா 1,560. அப்போ 25 டேஸ்க்கு எவ்வளோ சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 1 டே. ஸோ 1 டேக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,560. இப்போ என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 25 டேஸ். அப்போ 25 டேஸ்க்கு எவ்வளோனா என்ன செய்ய போகிறோம்? நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1,560 into 25. 1,560, 25. So 0, 5 6 are 30, 0 balance 3. 5 5 are 25 plus 3, 28 8 balance 2. 1 5 are 5 plus 2, 7. 2 into 0, 0. 6 into 2, 12 2 balance 1. 5 2 are 10 plus 1, 11 balance 1. 1 2 are 2 plus 1, 3. ஸோ எல்லாம் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 39,000. ஸோ 25 டேஸ்க்கு எவ்வளோ சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா 39,000 bicycles. Question number 6. Rupees 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employees of a company. How much did each receive? ஸோ 25 எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 62,500. என்ன கேட்குறாங்க? அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் என்ன? rupees 62,500. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க? 25 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? ஈச் எம்ப்ளாய் ரிசீவ்ட். அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் போகுன்னு கேட்குறாங்க. ஸோ ஈச் எம்ப்ளாய் ரிசீவ்ட் இஸ் ஈக்குவல் 62,500 டிவைடட் பை 25. எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25. 6ல் ஒரு 5 இருக்குது, பேலன்ஸ் 1. ஸோ 12 ஆயிரும். 2 5s are 10, பேலன்ஸ் 2. 5 5s are 25, ரிமைனிங் உள்ள 2 0. 1 5s are 5, 2 5s are 10, பேலன்ஸ் 2. 5 5s are 25, ரிமைனிங் உள்ள 2 0. ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படின்னா 2,500. Question number 7. Simplify the following numerical expressions. இது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். நம்ம சப்டிவிஷன் நம்பர் 1, 10 plus 17 divide 3. ஆர்டர் ஆஃப் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். போர்ட் மாஸ், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதுதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த ஆர்டரில் பார்த்தா ஃபஸ்ட் நம்ம இதான் போர்ட் மாஸ். ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறது ப்ராக்கெட்டில் உள்ளது. ஸோ 10 plus 7, 27 divide 3. ஸோ 27 டிவைட் பண்ணால் 3 ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? 9. ஸோ கொஷின் நம்பர் 2. 12 minus 3 minus bracket of 6 minus 5 minus 1. ஃபஸ்ட்டு 12 minus 3 minus 6 minus 5 minus 4, 5 minus 1, 4. Next 12 minus 3 minus 6 minus 4, 2. 12 minus 3 minus 1, 3 minus 2, 1. So 12 minus 1, 11. Next subdivision number 3. 100 plus 8 divide 2 plus bracket of 3 into 2 minus 6 divide 2. 100 plus 8 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 plus
3 2s are 6 minus 6 divide 2. So 100 plus 4 plus 6. 6 2 ஆல் divide பண்ணா 3. So 6 minus 3. So 100 plus 4 plus 6 minus 3 3. So எல்லா வேலையும் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ ஆட் பண்ண போறோம். 100 plus 4 plus 3 7. So 100 plus 7 107. எக்ஸசைஸ் 1.3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 1.4லேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks. இது வந்து எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணியிருக்கும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக. The nearest 100 of 843 is dash. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 100 கொடுத்துருக்காங்க. அப்போது ஒன்ஸ் டென்ஸ் 100 வரைக்கும் சொல்லணும். ஸோ 100 பிளேஸ் என்ன இருக்குது? 8 இருக்குது. இந்த 8க்கு அடுத்த நம்பரை பாருங்கள், 4. 8 இந்த பிளேஸுக்கு அடுத்த நம்பர் வந்து 5 இல்லை 5ஐ விட அதிகமாக இருந்தால் முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணி போடணும். 8ஓட 1 ஆட் பண்ணி 9 போடுவோம். ஆனால் இங்கே 4 தான் இருக்குது, அதாவது 5ஐ விட கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த 8ஐ நம்ம அப்படியே போட்டுட்டு ரிமைனிங் உள்ள 2 டிஜிட்டுக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்? 0 போட்டுருவோம். இதுதான் நியரஸ்ட்டு 100. ஸோ 800 தான் ஆன்சர். அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது 843 இல்லை, 843க்கு நடுவில் என்னலாம் இருக்குது? 843 வந்து எதுக்கு நடுவில்லாம் இருக்கும்? 800க்கும் 900க்கும். இந்த வேல்யூ வந்து 850 இல்லை 851 52 எக்ஸட்ரா அது வரைக்கும் இருந்தது அப்படின்னா 900 வரைக்கும் நம்ம போடுவோம். 900 போடுவோம். இது வந்து 850யோட கம்மியாக இருக்குது, பாதி விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம 800 போட்டிருக்கோம். இது பேஸ் இதுதான். செகண்ட் ஒன், த நியரஸ்ட் 1000 ஆஃப் 756 இஸ் டேஷ். ஸோ பாருங்கள், ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம 0 போட்டுக்கலாம். இங்கே 1000 இருக்குது, இங்கே 1000 பிளேஸில் இல்லை, நம்ம 0 போட்டுக்கிட்டோம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள், 7. 5ஐ விட அதிகமாக இருக்கா? அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? 0வோட 1 ஆட் பண்ணால் 1. இந்த 1 2 3 இந்த 3 டிஜிட் பதிலாக 0 போட்டுடலாம். தேர்ட் ஒன், த நியரஸ்ட் 10,000 ஆஃப் 85,654 இஸ் டேஷ். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000 10,000 பிளேஸில் 8 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 5 இருக்குது. 5 இல்லை 5யோட அதிகமாக இருந்தால் முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ண சொன்னேன். அப்போ ஆட் பண்ணால் 9 1 2 3 4 ரிமைனிங் உள்ள 4 டிஜிட் பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 0 போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 2, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8567 இஸ் ரவுண்டட் ஆஃப் as 8600 டு தி நியரஸ்ட் 10. இதை நியரஸ்ட் 10க்கு பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்ஸ் டென்ஸ், ஸோ டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள், 5ஐ விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணணுமா? அப்போது 8 5 அப்படியே தான் இருக்கும். முன்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் 7. இந்த நம்பரை 0 ஆக்கிடுவோம். அப்போ நமக்கு என்னென்ன ஆன்சர் வரணும்? இந்த ஆன்சர் தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இது ட்ரூவா? நோ, ஃபால்ஸ். செகண்ட் ஒன், 139 is rounded off as 100 to the nearest 100. இதை நியரஸ்ட் 100க்கு பண்ணும்போது நமக்கு 100 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டென்ஸ் 100 பிளேஸில் 1 இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸில் 3 இருக்குது. 5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த 1 அப்படியே போட்டு ரிமைனிங் 2 நம்பரை 0 போட்டோம். ஸோ 100 நமக்கு கிடச்சிருக்கா? அப்போ இந்த ஆன்சர் நமக்கு ட்ரூ. தேர்ட் ஒன், இந்த வேல்யூவை நம்ம நியரஸ்ட் லேக் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? அப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 லேக்ஸ். லேக்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது? 0 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள், 5 இருக்குது. 5 இல்லை 5ஐ அதிகமாக இருந்தால் முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ 5 தான் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 171. ரிமைனிங் உள்ள அந்த 5 டிஜிட்டும் 0 வரணும். அப்போ 17 இங்கே 1 வரல, 0 தான் வந்திருக்கு. அப்போது நமக்கு கொடுத்துருக்குது இந்த ஆன்சர் ஃபால்ஸ். கொஷின் நம்பர் 3, ரவுண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் டு தி நியரஸ்ட் பிளேஸ். ஒவ்வொன்றையும் அதுக்கு நியரஸ்ட் பிளேஸ்க்கு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வேல்யூ நம்ம 100க்கு நியரஸ்ட்டாக எழுத போகிறோம். அப்போது ஒன்ஸ் டென்ஸ் 100 பிளேஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் 6 இருக்குது. அதாவது 5ஐ விட அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு வேல்யூ ஆட் பண்ணணுமா? அப்போது 4 இங்கே 1 ஆட் பண்ணால் 1. இந்த ரிமைனிங் உள்ள இந்த 2 டிஜிட்டும் 0 ஆயிடும். செகண்ட் ஒன், 1000க்கு நம்ம நியரஸ்ட் எழுத போகிறோம். இப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100 1000. ஸோ 1000 பிளேஸில் 4 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 5 இருக்குது. 5 இல்லை 5ஐ விட அதிகமாக இருந்தால் முன்னாடி 1 ஆட் பண்ணணும். இப்போ 4 இங்கே 1 ஆட் பண்ணால் 5. ரிமைனிங் உள்ள இந்த 3 டிஜிட்டும் 0 ஆயிரும்.
தேர்ட் ஒன் 10,000க்கு நியரஸ்ட் எழுத போகிறோம். 1s, 10s, 100, 1000, 10,000. 10,000 பிளேஸில் 8 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 6 இருக்குது. 5 விட அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி ஒன்று ஆட் பண்ணால் 9. ரிமைனிங் உள்ள இந்த 4 டிஜிட்டும் 0 போட்டுருணும். ஃபோர்த் ஒன் லேக்ஸுக்கு நியரஸ்ட் எழுத போகிறோம். 1s, 10s, 100, 1000, 10,000 லேக்ஸ். ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள் 5 விட அதிகமாக இருக்குது. முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிடலாமா? அப்போ 5, 1. ரிமைனிங் உள்ள இந்த 5 டிஜிட்டும் 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 10 crore. 1s, 10s, 100, 1000, 10,000 lakhs, 10 lakhs, crore, 10 crore. அடுத்த நம்பர் பாருங்கள் 5 விட கம்மியாக இருக்குது. அப்போது 3 அப்படியே போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கு அடுத்துள்ள 8 டிஜிட்டுக்கு நம்ம என்ன போட்டுடலாம்? 0 போட்டுடலாம். Question number 4. Estimate the sum of 1,57,826 and 32,469 rounded off to the nearest 10,000. அதாவது இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சம்னா ரெண்டே ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1000க்கு எஸ்டிமேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் வேல்யூ 1,57,826 32,469 ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் வேல்யூ எதுக்கு எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு 1000க்கு பண்ணிடலாம். 1s, 10s, 100, 1000. 1000 பிளேஸில் 7 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 8 இருக்குது. 5 விட அதிகமாக தான். ஸோ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிடலாமா? இப்போ 158,000. நெக்ஸ்ட் இது 1s, 10s, 100, 1000. 2 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 4 இருக்குது. 5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 32000 ஆட் பண்ணிடலாம். இதான் எஸ்டிமேட் பண்ணி வந்த வேல்யூ. Question number 5. Estimate by rounding off each number to the nearest 100. லாஸ்ட் சம் மாதிரியே தான். இது என்ன செய்ய போகிறோம்? ஆக்சுவல் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எஸ்டிமேட் பண்ண வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல். ஸோ ஆக்சுவல் வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? ஓகேவா? இப்போ எஸ்டிமேட்டட். எதுக்கு எஸ்டிமேட் பண்ண போகிறோம்? 100க்கு. 1s, 10s, 100. ஸோ 100 பிளேஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போது இதுக்கு அடுத்த நம்பர் 7 இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு 100. 1s, 10s, 100. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 7 இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குது. முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். இதுதான் எஸ்டிமேட் பண்ண வேல்யூ. ஃபிஃப்த்துலேயே நம்பர் 2 இது. ஃபஸ்ட்டு இதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நார்மல் அடிஷன் தான் இது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நியரஸ்ட்டு 100க்கு. ஸோ 1s, 10s, 100. 100 பிளேஸில் 9 இருக்குது. 9க்கு அடுத்து பாருங்கள் 5 விட அதிகமாக 7 இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். 10ன்னு போட முடியாதுல்ல. அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 9. அப்போது 1769. ரிமைனிங் உள்ள 3 டிஜிட்டும் 0 போட்டுடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1s, 10s, 100 நியரஸ்ட் 100க்கு. ஸோ 100 பிளேஸில் 9 இருக்குது. 9க்கு அடுத்த நம்பர் தான் எப்பவுமே பார்ப்போம். அது 7. 5 விட அதிகமாக இருக்கா? அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ 8 இருந்தால் 9 போட்டுடலாம். 9 இருந்தால் 10 வரும். 10ன்னு அப்படி 1 0ன்னு போட முடியாதுல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்போ 9. அதான் 1769. ரிமைனிங் உள்ள இந்த 3 டிஜிட்டும் 0 போட்டோம். இப்போ 1s, 10s, 100. இங்கே 100 இருக்குது. அப்போ 100க்கு அடுத்த பிளேஸ் பாருங்கள் 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது 1306. ரிமைனிங் உள்ள 2 டிஜிட்டும் 0 போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ கரெக்டாக இல்லையாங்கிறத இதை செக் பண்ணி இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதை நியரஸ்ட் 100க்கு பாருங்கள். 1s, 10s, 100. 100 பிளேஸில் 5 இருக்குது. 5க்கு அடுத்த நம்பர் 6. 5 விட அதிகமான நம்பர் தான். முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிவிட்டா அங்கே 6 வந்துடுமா? அப்போ 18996 வந்துருச்சா? ரிமைனிங் 2 டிஜிட் 0. அப்போ நம்ம போட்டது கரெக்ட். Question number 6.
the population of a city was 43,43,645 in the year 2001 and 46,81,087 in the year 2011. Estimate the increase in population by rounding off to the nearest 1000. கொஷின் நம்பர் 4, 5 மாதிரியே தான் 6th கொஷின். அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூவும் எஸ்டிமேட் வேல்யூவும் ஆட் பண்ணோம். இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா எஸ்டிமேட் த இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 2001 விட 2011 எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2011 எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கலாமா? இது ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். நம்ம அங்கே செப்பரேட் பண்ண போகிறதால டிஃப்ரென்ஸ் எழுதுறேன். இந்த இடத்துல எஸ்டிமேட்டட். ஓகேவா? இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ண போகிறோம். எதுக்கு எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1000க்கு எஸ்டிமேட் பண்ண போகிறோம். 1s, 10s, 100, 1000. 1000 பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அதுக்கு நம்பர் பின்னாடி உள்ள நம்பர் 0 தான். 5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? ரிமைனிங் உள்ள எல்லாமே 0 போட்டுடலாம். இதை பாருங்கள், 1s, 10s, 100, 1000. 1000 பிளேஸில் 3 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் 6, 5 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிடலாமா? ஸோ அப்போது 4, 3, 4, 4, 0, 0, 0. இதை செப்பரேட் பண்ணி பாருங்க. 3, 3. ஸோ ஓகே, நம்மளோட ஆன்சர் அப்போ என்ன? 3,37,000. இதுதான் நம்மளோட எஸ்டிமேட்டட் வேல்யூ. எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், fill in the blanks. The difference between the smallest natural number and the smallest whole number. So natural number வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 etc. whole number எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அதாவது ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இதில் எது? 1. மைனஸ் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணுவோம். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் எது? 0. ஸோ 1 - 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. செகண்ட் ஒன், 17 into dash is equal 34 into 17. 17ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே உள்ள வேல்யூ வரும் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ரெண்டுக்கும் பிளேஸ் தான் மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 34. when dash is added to a number it remains the same. அதாவது ஒரு நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் அதே வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கே தெரியும், எந்த நம்பரோட 0 ஆட் பண்ணாதான் நமக்கு சேம் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 13ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும்? 0 ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். 1ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது ஏதாவது ஒரு நம்பரை டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன். எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு நாட் டிஃபைன் வரும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 0வை ஏதாவது ஒரு நம்பர், எனித்தி நம்பர் ஃபார் 1 வச்சுக்கோங்க, டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். ஆனால் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அதை 0வால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ், அதாவது நாட் டிஃபைன் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 0. அதாவது ஏதாவது ஒரு நம்பரோட 0வை டிவைட் பண்ணாதான் நமக்கு நாட் டிஃபைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் லீவ்ஸ் எ நம்பர் அன்சேஞ்ச். அதாவது ஒரு நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, எந்த நம்பராக இருந்தாலும் சரி அதோடு நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ மாறாமல் அதே நம்பர் கிடைக்கும். நம்பர் 2, say true or false. 0 is the identity for multiplication of whole number. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
0 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடையாது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தர் ப்ராடக்ட். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். சம்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 2 ஹோல் நம்பரை ஆட் பண்ணால் அது எப்போவுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ப்ராடக்ட் வர வேல்யூவோட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 2 and 3 எடுத்திருக்கேன். இந்த 2 and 3 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 5. இந்த 5 எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ப்ராடக்ட் விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை. 2 into 3 6. ஸோ இது கரெக்ட் தான். ஏன்னா ப்ராடக்டை விட எனக்கு சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்வேஸ், எப்போவுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நோ. ஏன்னா இப்போது ஹோல் நம்பர் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், நான் 1 0 1ன்னு சொல்லி இந்த 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது 2 ஆட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்குது. அதே இதில் இது 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0 வரும். அப்போ 0ட 1 பெரிய நம்பர், ஆனால் இங்கே கம்மியாக, எப்போவுமே கம்மியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். எப்போவாது கம்மியாகலாம், சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர எப்போவுமே கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ட்ரூ. Multiplication is distributive over addition for whole numbers. True. Next, name the property being illustrated in each of the cases given below. First one, 75 plus 34 is equal 34 plus 75. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எழுத போகிறோம். பாருங்கள், இங்கே a plus b equal to b plus a. ரெண்டும் சேஞ்ச் ஆகி தான் இருக்குது, பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நான் கீழே எழுதுகிறேன். கம்யூட்டேட்டிவ் ஃபார் அடிஷன். கம்யூட்டேட்டிவிட்டி ஃபார் அடிஷன். நெக்ஸ்ட்டு 12 into 4 into 8 is equal 12 into 4 into 8. ஃபஸ்ட் இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அடுத்து ப்ராக்கெட் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது a into b into c equal to a into b into c. ஆனால் வேல்யூலாம் எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். தேர்ட் ஒன், 50 plus 0 is equal 50. அதாவது எந்த ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதே வேல்யூ அப்படியே கிடைக்கும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஃபோர்த் ஒன், 50 into 1 is equal 50. அதாவது ஒரு நம்பரோட 1 ஆட் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆட் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும், 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 1 is multiplicative identity. Multiplicative identity. Next, 50 into 42 is equal 50 into 40 plus 50 into 2. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 into இந்த 42வை 40 plus 2ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போது 50 மல்டிப்ளை பண்ணும்போது 50 into 40 இந்த ப்ளஸ் இன்ட்டு 50 into 2. ஓகேவா? இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், மல்டிப்ளை இருக்குது, இங்கே ஆட் இருக்குது, வெளியில் மல்டிப்ளை இருக்குது, உள்ளே ஆட் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், ப்ராக்கெட்டுகள் இருக்கிறதால ஓவர் அடிஷன். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா distributive property of multiplication over addition. Question number 4. Use the properties of whole numbers and simplify. அதாவது ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் சொல்லிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணலை. ஆனால் கொஸ்டின் நம்பர் 4ல் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் 50 × 102. ஸோ இந்த 50 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 102 எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 + 2ன்னு எழுதிடலாமா இஸ் ஈக்குவல் இப்போ இந்த 50 × 100. நெக்ஸ்ட்டு இந்த நடுவில் உள்ள ப்ளஸ் 50 × 2. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட இப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். 50 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5000 ப்ளஸ் 50 × 2 100. ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாமா ஈஸியாக 5100. சப்டிவிஷன் நம்பர் 2. 500 × 689 minus 500 × 89. இங்கே கொடுத்துருக்க ஸ்டெப்பை தான் இங்கே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இது கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் எது காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே 500 காமனாக இருக்கா. ஸோ 500 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 689 மைனஸ் இந்த ஒரு 89 இஸ் ஈக்குவல் 500. 689லேருந்து 89 செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 600. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 5 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 6 ஆர் 30, 1 2 3 4 இந்த 4 0. ஓகேவா. 1s 10s 100 1000 10,000 lakhs. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 3 lakh. தேர்ட் ஒன் 4 × 132 × 25. இவ்வளோ நம்பரை நம்ம சைடு போட்டு என்ன செய்யக்கூடாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் நமக்கே தெரியும் 4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு பேரை ஃபஸ்ட் எழுதிடலாமா. 4 × 25 நான் ஃபஸ்ட் எழுதிக்கிட்டேன் இன்ட்டு 132. நம்ம மாற்றி எழுதினாலும் என்ன செய்யாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 4ஐ 25 டைம்ஸ் இல்லைனா 25ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 டைம் போட்டால் 25, 2 டைம்னா 50, 3 டைம்னா 75, 4 டைம்னா 100. ஸோ 100 கிடைக்கும் இன்ட்டு 132. அப்போ இந்த 132 அப்படியே வச்சுக்கலாம். இதை சைடு போட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இந்த 2 0 அப்படியே என்ன செஞ்சலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 13,200 இதான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த் ஒன் அதே மாதிரி தான், அங்கே மல்டிப்ளை பண்ணோம், இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எந்த பேரை சேர்த்து எழுதிக்கலாம், இது ரெண்டே சேர்த்து எழுதிக்கலாமா. ஏன்னா இது 196 இருக்குது, இந்த ஒரு 4 சேர்த்தா 200 ஆயிரும், அதில் இன்னொரு ஒரு 100 இருக்குது, அப்போ 300 ஆயிரும். அப்போ 196ஐயும் 104ஐயும் சேர்த்து எழுதியாச்சு ப்ளஸ் 34. இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 300 ப்ளஸ் இந்த ஒரு 34. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 334. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஃபிஃப்த் ஒன் 53 + 49 × 0 இஸ் டேஷ். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. இன்ட்டு 0ன்னு கொடுத்துட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அதோட 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் தான் வரும், 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 59 ÷ 1 இஸ், அதாவது ஒரு நம்பரை 1ஆல் எப்போ டிவைட் பண்ணாலும் நமக்கு மேலே உள்ள அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 59. The product of a non-zero whole number and its successor is always an even number. The whole number that does not have a predecessor is 0. ஏன்னா 0க்கு தான் என்ன இல்லை, ப்ரிடிசஸர் இல்லை. ப்ரிடிசஸர் அப்படின்னா முன்னாடி உள்ள நம்பர். இப்போ 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது சொல்லிடலாம். சக்ஸஸர்னால் அடுத்துள்ள நம்பர். 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11. 1க்கு வந்து ப்ரிடிசஸர் என்ன, 1க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் 0வாக இருந்திருக்கும். அப்போ 1க்கு சக்ஸஸர் என்னவாக இருக்கும் 2ஆக தான் இருக்கும். அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது எந்த நம்பருக்கு வந்து ப்ரிடிசஸர் இல்லை அப்படின்னா 0வுக்கு தான் இல்லை. நன் ஆஃப் தீஸ் அப்படின்னா இது எல்லாமே சொல்லியிருக்காங்க, இல்லை இதுக்கு மட்டும்தான் என்ன இல்லை, ப்ரிடிசஸர் இல்லை. Which of the following expression is not 0? 0 × 0 0 தான், 0 + 0 0 தான். 0/any என்ன நம்பராக இருந்தாலும் மேலே 0 வந்துட்டாலே அது 0 தான். ஆனால் 2/0ன்னு போட்டால் அதுதான் என்னது இல்லை, நாட் 0. இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்ட் வரும். அப்போ இதுதான் நாட் 0. இங்கே வந்து எது நாட் 0ன்னு கேட்டிருக்காங்க. 10th one, which of the following is not true? என்ன அப்படின்னா C தான் ஆன்சர்.
1.6 உள்ள மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், try to open my locked suitcase which has a biggest 5-digit odd number as the password comprising the digit 7, 5, 4, 3 and 8. Find the password. அதாவது ஒரு சூட்கேஸை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி பிக்கஸ்ட் 5-digit ஆட் நம்பரை நம்ம உருவாக்கணும். அதுதான் அதோட பாஸ்வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எழுதிடலாமா? 7, 5, 4, 3 and 8. ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? 7, 5, 4, 3 and 8. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிக்கஸ்ட் 5-digit ஆட் நம்பர். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை ஆட் நம்பர் அப்படின்னா பிக்கஸ்ட், அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். 8, 7, 5, 4, 3. இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பிக்கஸ்ட் 5-digit நம்பர் தான். இங்கே வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் கமா போடக்கூடாது. ஏன்னா கமா போட அது சிங்கிள் டிஜிட் ஆயிடும். நம்ம கமா போடாமல் எழுதுனா தான் அது 5-digit இருக்கும். ஸோ இது பிக்கஸ்ட் 5-digit நம்பர். ஆனால் இது ஆட் நம்பரான்னு செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 3ல் முடியுதா? 3ல் முடிஞ்சால் அது ஆட் நம்பர். 1, 3, 5, 7, 9ல் முடிஞ்சால் அது ஆட் நம்பர். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ பிக்கஸ்ட் 5-digit ஆட் நம்பர் இது 85434543. இதுதான் அந்த சூட்கேஸோட பாஸ்வேர்டு. செகண்ட் கொஷின், as per the census of 2001, the population of 4 states given below, arrange the states in ascending and descending order their population. 4 ஸ்டேட்டோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க 2001ல் உள்ளது. நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்? அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர்டர்னா தமிழில் வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்மாலர் டு பிக்கஸ்ட். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஏன்னா டிஜிட்டை கவுண்ட் பண்ணால் எது கம்மியான டிஜிட்டோ அதை ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் இதில் 8 டிஜிட் இருக்குது, இதில் 8 இருக்குது, இதில் 8 இருக்குது, இதில் 8, எல்லாத்துலேயுமே 8 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? அசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். அப்போ இருக்கிற எது சின்ன நம்பர்? 6ல் ஸ்டார்ட் ஆகிறது தான் சின்ன நம்பர். இது ஃபஸ்ட்டு எழுதிடலாம் அசெண்டிங் ஆர்டரில். ரெண்டாவது பாருங்கள், 7ல் ஸ்டார்ட் ஆகும். 9 வந்து பெரிய நம்பர். இங்கேயும் 7, இங்கேயும் 7. ஸோ பார்க்க முடியாது. அடுத்து பாருங்கள், இங்கேயும் 2, இங்கேயும் 2. ஓகே, இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2ல் எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். அப்போ நம்ம ரெண்டாவது எழுத வேண்டியது இந்த நம்பர், இதுதான் சின்ன நம்பர். ஸோ மூணாவது இந்த நம்பர், நாலாவது இந்த நம்பர். இது நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் இருக்குது. அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது 6, 8, 5, 4, 8, 4, 3, 7. ரெண்டாவது நம்ம எழுத வேண்டியது தமிழ்நாடோட பாப்புலேஷன். மூணாவது நம்ம எழுத வேண்டியது மத்திய பிரதேசத்தோட பாப்புலேஷன். நாலாவது நம்ம எழுத வேண்டியது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா அதுதான் பெருசு. அப்போது அசெண்டிங் ஆர்டரில் அதுதான் என்னவாகும்? லாஸ்ட்டாக வரும். ஸோ கொடுத்துருக்குதை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். அவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் இறங்கு வரிசை. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ரிவர்ஸில் அப்படி எழுதிடலாம். இதுக்கு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இதான் டிசெண்டிங் ஆர்டர். Question number 3. Study the following table and answer the questions. டேபிள்லேருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து இயர் இருக்குது, இந்த பக்கம் வந்து நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், how many tigers were there in 2011? 2011ல் எவ்வளோ டைகர்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டைகர்ஸ் இருந்திருக்கு? 1706 டைகர்ஸ். How many tigers were less in 2008 than in 1990? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? 1990 விட 2008ல் எவ்வளோ டைகர்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2100 tigers கம்மியாக இருக்குது. Did the number of tigers increase or decrease between 2011 and 14? If yes, by how much? அதாவது 2011க்கும் 14க்கும் உள்ள டைகர்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள், 11ல் வந்து 1706 இருக்குது, 14ல் வந்து 2226 இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்துடலாமா? மைனஸ் பண்ணி பாருங்கள். 520 டைகர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 520 tigers increased from 2011 to 2014. Question number 4. Mullaikudi has 25 bags of apple. In each bag there are 9 apples. She shared them equally amongst her 6 friends. How many apples do each get? Are there any apples left over? அதாவது முல்லைக்கொடி கிட்ட வந்து 25 பேக் நிறைய ஆப்பிள் இருக்குது. ஒரு பேக்கில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது அப்படின்னா 9 ஆப்பிள் இருக்குது. அப்போது அவளுக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஃப்ரெண்டுக்கும் ஈக்குவலாக கொடுக்குறன்னு நினைக்கிறா. அப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஆப்பிள் வந்து மீதமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேக், மொத்தம் எவ்வளோ பேகு? 25 பேக்ஸ். ஒரு பேகுக்கு எத்தனை ஆப்பிள்? ஈச் பேக் 9 ஆப்பிள்ஸ். ஸோ ஒரு பேகுக்கு 9 ஆப்பிள் அப்படின்னா மொத்தம் 25 பேகு. ஒரு பேகுக்கு 9 ஆப்பிள் அப்படின்னா 25 பேக்கில் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 25 × 9. 9 5s are 45, 5 பேலன்ஸ் 4, 9 2s are 18, 18 + 4 வந்து 22. ஸோ 225 ஆப்பிள்ஸ். இதுதான் மொத்த ஆப்பிள். மொத்த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க போகிறா. அப்போது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஈச் கேட். அப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஆப்பிள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 225 6ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள். 3 6 are 18, பேலன்ஸ் 4, 5 எப்படி கீழே போடுங்க. 5 6 are 37, பேலன்ஸ் 3. அப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஆப்பிள் கிடைக்கும்? 37. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஈச் கெட் 37 ஆப்பிள். கொஸ்டினில் இன்னொன்று கேட்டிருக்காங்க. ஆர் தேர் எனி ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர்? இதாவது மீதம் இருக்கா? எஸ், 3 ஆப்பிள்ஸ். தர்ஃபோர் லெஃப்ட் ஓவர் இஸ் ஈக்குவல் 3 ஆப்பிள்ஸ். Question number 5. A poultry has produced 15,472 eggs and fit 30 eggs in a tray. How many trays do they need? ஒரு பவுல்ட்ரியில் வந்து மொத்தம் 15,472 எக் இருக்குது. ஒரு ட்ரேயில் எவ்வளோ எக் வைக்கலாம் அப்படின்னா 30 எக் வைக்கலாம். அப்போ இவ்வளோத்தையும் வைக்கிறதுக்கு எத்தனை ட்ரே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் எக் எவ்வளோ? 15,472. நம்பர் ஆஃப் எக் இன் ஒன் ட்ரே, ஒரு ட்ரேயில் எவ்வளோ எக் வைக்கலாம்? 30 எக் வைக்கலாம். அப்போது 15,472-ஐ 30ஆல் நீங்கள் என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணி பாருங்கள். 50 போட முடியாது. 154ல் எத்தனை 30 இருக்குது? 5. இப்போ பேலன்ஸ் 4 இருக்குது. இதில் வந்து ஒரு 30 இருக்குது. பேலன்ஸ் வந்து 17 இருக்குது. இந்த 2 கீழே போடும். 6 போட்டால் 180 வந்துடும். அப்போ 5 தான் வரும். இப்போது 150, பேலன்ஸ் வந்து 22. அப்போது இவ்வளோத்தையும் வைக்கிறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேஸ் எத்தனை வேணும்? 515 ட்ரேஸ் வேணும். பாருங்கள், ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 22 இருக்குது, 22 இருக்குது. அப்போ மீதி ஒரு 22 எக் இருக்குது.
அப்போ அந்த 22 எக் வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ட்ரே வேணும். ஸோ ஒரு மொத்தம் 30 வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 515 ட்ரே வேணும். லாஸ்ட்டாக உள்ள இந்த 22 எக்கையும் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும்ல, அப்போ +1. ஸோ மொத்த நம்பர் ஆஃப் ட்ரேஸ் எவ்வளவு, 516. therefore number of trays needed 516 trays. exercise 1.6ல உள்ள challenging problems பார்க்க போகிறோம். question number 6, read the table and answer the following questions. இங்கே வந்து ஸ்டார்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க, இது உங்க வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, ரைட் த Canopus star diameter in words in the Indian and the international system. அதாவது இந்த Canopus ஸ்டாரோட டயாமீட்டரை இந்தியன் சிஸ்டம்லையும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லையும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த Canopus ஸ்டாரோட டயாமீட்டர் நான் எழுதிட்டேன், இந்தியன் சிஸ்டம் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி கமாஸ் போடுவோம் அப்படின்னா 3 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட் இப்படி தான் இந்தியன் சிஸ்டமில் கமா போடுவோம். இப்போ இது எப்படி வேர்ட்ஸில் எழுதுறது, 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 2 crore, 59 lakhs, 41,900. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்போவுமே 3 டிஜிட்டாக தான் நம்ம போடுவோம். அப்போ 3 டிஜிட் 3 டிஜிட், 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million. அப்போது 25,941,900. Second one, write the sum of the places of 5 in Sirius star diameter in the Indian system. Sirius star diameterல அதில் இந்தியன் சிஸ்டம் படி நம்ம எழுதணும். அதுக்கு பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, 5ஓட பிளேஸ் வேல்யூ, அதோட சம்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிரியஸ் ஸ்டாரோட டயாமீட்டர் எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே 3 இடத்துல 5 இருக்குது. இந்த 5க்கு என்ன வேல்யூனா 5 2 0, 2 நம்பர் தான் 2 0. இதுக்கு 5 1 2 3 4 4 0. இதுக்கு 5 1 2 3 4 5 5 0. ஓகேவா? சம்னா என்ன அர்த்தம், ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் அந்த 500. அப்போது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சாரி இது வராது, ஆட் பண்ணி பாருங்கள் தனியாக போட்டு. Five 0 500 இதான் இதோட ஆன்சர். தேர்ட் ஒன், 864,730 ரைட் இன் இந்தியன் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டம்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம் 864 மில்லியன். அப்போ 864 மில்லியன். இங்கே பாருங்கள், இங்கே தௌசண்ட்ஸ் பிளேஸே இல்லை, 730 கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 பிளேஸ்க்கு 3 0 போட்டுக்கலாம், 730. இதை இந்தியன் சிஸ்டமில் எப்படி கம்மா போடணும், 3 2 2 2. அப்போது 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 86 crore, 40 lakh, 730. இதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரைட் த டயாமீட்டர் இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸ்டஸ் ஸ்டார் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த ஆக்ஸ்டஸ் ஸ்டாரை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட டயாமீட்டர் எழுதியாச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இதுக்கு கமாஸ் நம்ம போட போகிறோம். அப்போது 3 டிஜிட் 3 டிஜிட், 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, million, 10 million. அப்போ 19,888,800. நெக்ஸ்ட்டு ரைட் த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்குன்னா Canopus ஸ்டாருக்கும் ஆக்ஸ்டஸ் ஸ்டாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் அதை இந்தியன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த Canopus பாருங்கள், இதை விட இந்த ஆக்ஸ்டஸ் வந்து அதிகமாக இருக்குது, இதான் அதிகமாக இருக்குது, Canopus தான். அப்போது Canopus ஸ்டார் இது மேலே எழுதியாச்சு, ஆக்ஸ்டஸ் ஸ்டாரோட கீழே எழுதியாச்சு. டிஃப்ரென்ஸ்னால் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இங்கே 11 ஆயிரும், 11லேருந்து 8 போயிடுச்சுன்னா 3,
அப்போ இங்கே 13 ஆயிரும். 30லேருந்து 8 போனால் 5 0 15லேருந்து 9 போனால் நமக்கு என்ன கிடைக்கும் 6. இதுதான் இதான் நம்ம இந்தியன் சிஸ்டமில் எழுத போகிறோம். இந்தியன் சிஸ்டமில் கமாஸ் போட போகிறோம். அப்போது 3 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட். அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கமாஸ் போட போகிறோம். 3 டிஜிட் 3 டிஜிட். இதை நம்ம வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். கொஷின் நம்பர் 7. அன்பு ஆஸ்க் அறிவு செல்வி டு கெஸ் எ 5 digit odd number. He gives the following hints. 5 digit odd number நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு சில ஹிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸில் லெஸ் தேன் 5 விட கம்மியாக இருக்கணும். அப்போது 1s 10s 100 1000 பிளேஸ் தான் எழுத போகிறோம். 1000 பிளேஸில் 5 விட கம்மியாக இருக்கும். 5 விட கம்மியாக ஒரு 4 போட்டுக்கலாமா? ஓகே. அடுத்து 100 பிளேஸில் 6 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 1s 10s 100. 6 விட அதிகமான ஒரு 8 வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் 10s பிளேஸில் 8 தான் இருக்கணும். அப்போ 1s 10s பிளேஸில் 8 தான் இருக்கணும். வச்சாச்சு. இப்போது 5 டிஜிட் வேணும். அப்போ 1 2 3 4 5 அந்த டிஜிட் அந்த இடத்துல நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு கண்டிஷனே கொடுக்கல. நான் 7 போட்டிருக்கேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 5 டிஜிட் ஆட் நம்பராக இருக்கணும். அப்போ நம்ம லாஸ்ட்டு போடுற நம்பர் ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஆட் நம்பர்ஸ்லாம் இது 1 3 5 7 9 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். அப்போ இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் 9 போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த சம்முக்கு இப்போ பாருங்கள் லாஸ்ட் 9ல் முடிஞ்ச அது ஆட் நம்பர் தான். இந்த சம்முக்கு இது மட்டும்தான் ஆன்சரா? இல்லை, என்ன ஆன்சர் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதோ நீங்கள் போடலாம். ஆனால் இந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். Question number 8. A music concert is taking place in stadium. A total of 7,689 chairs are to be put in rows of 90. How many rows will there be any chair left over? அதாவது மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சேர் எவ்வளோ இருக்குது? 7,689 இருக்குது. ஒரு ரோக்கு எவ்வளோ சேர் அப்படின்னா 90 சேர்ஸ் போடுறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ஹவு many ரோஸ், எவ்வளோ ரோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும்னா இந்த 7,689 90ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 8 டைம்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 48. இந்த 9 கீழே போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு 5 டைம்ஸ் போட்டு பாருங்க. ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 39 இருக்குது. அப்போது ரவுண்டாக எத்தனை ரோஸ் நம்ம கிடச்சிருக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபில்ட் 85 ரோஸ். Therefore 85 rows will be there. ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? Will there be any chair left over? Yes. எவ்வளோ சேர் மீதி இருக்கு? 39 chairs. அப்போ remaining chairs is equal 39. Question number 9. Round off the 7-digit number. இந்த நம்பரை டு தி நியரஸ்ட் லேக்ஸுக்கும் 10 lakhsக்கும் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஆர் தே த சேம்? ரெண்டும் சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த நம்பரை எழுதிட்டேன். இதை நான் லேக்ஸ்க்கு என்ன செய்ய போகிறேன்? ரவுண்ட் பண்ண போகிறேன். அப்போது 1s 10s 100 1000 10,000 lakhs. அப்போ இதுதான். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று கூட்டிடலாமா? 10 வந்துடும். அப்போ முன்னாடி ஒன்று கூட்டிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakh 30 lakhs கிடச்சிருச்சு. அடுத்து இதை நியரஸ்ட்டு 10 lakhக்கு நம்ம எழுத போகிறோம். அப்போ 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று கூட்டிக்கலாம்ல. அப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு ஈக்குவலாக வருமானு கேட்டிருக்காங்க. பாருங்கள் ரெண்டுமே 30 lakhs தான். Therefore yes, both are same. Question number 10. Find the 5 or 6 or 7 digit numbers from the newspaper
ஆர் அ மேகசின் டு கெட் அ ரவுண்டட் நம்பர் டு தி நியரஸ்ட் 10,000. இது வந்து மேகசின்லேருந்து ஏதாவது 5 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட் இல்லைனா 7 டிஜிட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் எழுதலாம். நான் எழுதுகிற நம்பர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதுனதுக்கப்புறம் அது என்ன செய்ய போகிறோம்னா ரவுண்ட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா நியரஸ்ட்டு 10,000க்கு ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 6 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க 5 ஆர் 6 ஆர் 7 எது வேணாலும் எடுக்க சொல்லியிருக்காங்க. 6 டிஜிட் நம்பர் எது எடுக்கலாம்? 3, 2, 5, 7, 8, 9. பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கமாஸ் போட்டேன். இந்தியன் சிஸ்டமில் கமா போட்டேன். இங்கே பாருங்கள் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட்டு 10,000க்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 1s, 10s, 100, 1000, 10,000 இதாக இருக்குது. 10,000 பிளேஸ். அப்போ அதுக்கு அடுத்த நம்பரை பாருங்கள் 5 இருக்குது. 5 இல்லை 5ஓட அதிகமாக தான் முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்ல. அப்போ முன்னாடி ஒன்று ஆட் பண்ணால் 3 ஆயிருமா? ரிமைனிங் உள்ள 4 டிஜிட்டுமே என்ன பண்ணிடணும், 0 போட்டுடணும். இதுதான் என்னுடைய ஆன்சர். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். 5 டிஜிட் கூட போடலாம், இல்லை 7 டிஜிட் போடலாம். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதுங்க. இதோட எக்ஸசைஸ் 1.6 முடிஞ்சுது. ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.